இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நல்ல ஒரு தலைப்பு, விளையாட்டு அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த அரங்கத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான், உடற்கல்வி ஜாம்பவான் ஐயா முனைவர் ஜான் அவர்களுடைய அழகான அவருடைய அனுபவங்கள் இருந்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், சிறப்பு பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களோட இயங்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கட்டும், இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து அவ்வளோ அழகாக இந்த விளையாட்டினுடைய தேவையை, விளையாட்டினுடைய அவசியத்தை, விளையாடுதல் அப்படின்ற அந்த அவசியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? அவங்க விளையாட விடுறோமா, இல்லை நீங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இல்லை நீ இதில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அவன் 5-6 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கேமை அவன் ரியலைஸ் பண்ண தொடங்கினான். அதாவது நடக்க தொடங்கினதுலேயே அவங்க ஆக்சுவலி விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க. தவழும் போதே அந்த சிரிப்பு இருக்கும். அவனுக்கு அந்த வயசுல அதான் தேவை, அவனுக்கு தெரியுது விளையாடு. ஆனா அந்த விளையாட்டை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா வயசு தேவை. குழந்தையும் விளையாட்டும் பிரிக்கவே முடியாது. அழுக்கு பண்ணா சரி, என்ன பண்ணாலும் சரி, விளையாட விடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பொறுத்த அளவுக்கு. போன வாரம் என்ன பேசணுன்றதை நல்லா பார்த்துட்டோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். பிஇடி டீச்சர்ஸ்ட கேள்வி நீங்க ஒன்று, யார் வேற யாரு? 2 உங்கள்கிட்ட அந்த வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதாவது ஏதாவது ஒரு முறை, இந்த இந்த வயசில் நான் இந்த விளையாட்டை விளையாட வச்சு, இல்லை இந்த மாதிரியான சில செயல்பாடுகள் செய்ய வச்சு நான் அந்த குழந்தைங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறோம் அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாஸ்கெட் பால் எடுத்தோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம். குழந்தைங்கள விளையாட விடுவோம். ஸோ அவங்களோட அந்த விளையாடும் போது அவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இந்த குழந்தை இதுக்கு கேப்பபிளாக இருப்பாங்களா, ஸோ வி சூஸ். நீங்கள் முதல்ல பாஸ்கெட் பாலை கொடுக்க மாட்டோம், ஆனால் விளையாட விடுவீங்க. விளையாட விடுவோம். பால்னா என்ன விளையாட பார்க்க சொல்லுவோம். அதையும் பாஸ்கெட் பால் தான். பாஸ்கெட் பால். ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரிப்ளிங் கண்ட்ரோல் இருக்கா, அவங்களுக்கு அது தெரியுமா, 2 கையிலையும் பால் கொடுப்போம். ஸோ 2 கையிலையும் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரிபிள் பண்ணும்போது கண்ட்ரோல் இருக்கா, ஸோ அந்த மூவ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் வி சூஸ். சரி, ஓடும் போது அந்த லெக் மூவ்மெண்ட் பார்ப்போம். ஸோ அந்த குழந்தைய அப்படி தான் நாங்கள் எடுக்கிறது. இப்போ என் குழந்தை பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம் சின்ன இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. கொரோனா லீவில் அவங்க அப்பாவை பார்த்து அவள் கற்றுக்கிட்டான். ஸோ அவங்க அப்பா அந்த ஜிம் இது பண்ணும் போது அவள் ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவள் அதை ஸ்விங் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு அப்படி தான் நாங்கள் யோசிப்போம். இப்போ பார்த்தா சொல்லுவாள், இப்போ சும்மா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, நான் பாஸ்கெட் பால் சொல்லி கொடுக்கும்போது அவள் பார்ப்பான், நான் பாஸ்கெட் பால் விளாடுவேன் அப்படின்னா. அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க அப்பா வாலிபால் விளாட்றதை பார்த்து நான் வாலிபால் விளாட்றேன். ஸோ குழந்தைங்க அப்படி பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அதில் ஒரு கேமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்களோட கேப்பபிள் பார்த்து நம்ம பண்ணுறோம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க சார்? நம்ம ஷெட்யூல் மாதிரி எதுவும் இல்லை சார். நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி டெஸ்ட், அது டேர்ம் வைஸ் இருக்கும். 6 months ஒன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், ஜம்பிங், ரன்னிங் எல்லாமே அதில் கனெக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு செட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். அந்த பையனோட எபிலிட்டியை பார்த்து தான் நம்ம அதுக்கு, ஸோ அதுலேயே அவனை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இவனுக்கு ஜம்பிங் வருது, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே எல்லா இதுவுமே பெட்டராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், பிடி பீரியட் வரும்போது அவனோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ப்ளே பண்ணக்கூடியவனாக இருப்பான். ரன்னிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டியூன் பண்ணோன்னா அப்படியே பிக்கப் பண்ணி போய் பேட்டரி டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. எஸ், ஓகே, குட். வேறு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க சொன்ன மாதிரி பேட்டரி டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கில் வைஸில் கொண்டு போனால் அவன் ஸ்கில்லில் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருப்பான். அது ஓகே. இப்போ நான் கேட்குறதுன்னா, ஐடென்டிஃபை எப்படி நீங்கள் ஏதாவது முறைகளை கையாளுறீங்களான்னு கேட்டேன் சார். இப்போ நான் வாலிபால் பேஸ்கெட் பாலை எடுத்தோன்னே நாங்கள் அவனை கூப்பிட்டு விளையாட விட மாட்டோம். பட் ஃபஸ்ட்டு இந்த டேம்பர் பண்ணுறது, அதெல்லாம் தட்டுறது எல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்படின்றாங்க. அவர் பேட்டரி டெஸ்ட்டை வச்சு நான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னீங்க. அதுதான் இது ஈஸியாக இருக்கும் சார். ஏன்னா அந்த மார்க்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாருக்கு பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற. ஈஸியாகவும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஓகே சார். இப்போ உங்கள்கிட்ட தான், ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப வருஷமாக நீங்கள் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கிறீங்க, நிறைய இடங்களில் இருந்திருக்கிறீங்க, பெரிய இடங்கள் இருந்திருக்கீங்க, நிறுவனங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ நம்ம பிரைமரி லெவலில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்கூல் லெவலில் குழந்தைங்களை சரியான விதத்தில் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா? அவங்க இந்த விளையாட்டில் ஸ்பெஷலாக இருக்காங்க, இது விளையாட தெரியுது அவங்களுக்குன்றத சரியானபடி அடையாளம் காண்றாங்களா? அதாவது இது ரொம்ப 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 டஃப் ஜாப். இது நம்ம ஈஸியாக பேசிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. மேடம் சொன்ன மாதிரி இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளேன்னு சொன்னால் அது ஃப்ரீவில் பிளேன்னு சொல்கிறோம். நம்ம
இல்லையா? அது வந்து குழந்தை அது என்ன இஷ்டமாக இருக்கோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது விளையாடுது. அதுக்கு பிறகு அதனோட மோட்டர் குவாலிட்டிஸ் டெவலப் ஆகும். நம்ம நீங்கள் ஜஸ்ட் சொன்னபடியே பேட்டரி மெயின் காம்பனன்ட்ஸ் லைக் ஸ்பீட், ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி. இல்லை அது இப்போ நம்ம சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கூல் லெவலில் பண்ணிட்டாங்க, அதை இப்போ ஆப்பில் போடணுன்ற அளவுக்கு அது வந்து இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஏன்னா அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மோட்டர் குவாலிட்டிஸினோட அவங்களுடைய ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். ஆனால் ப்ராக்டிக்கல் வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா we need to expose to every game. குழந்தைங்களை வந்து எல்லா கேமுக்கும் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ப்ராப்பரான ஒரு ஈவெண்ட்டை, ஒரு கேமை அவங்களுக்கு சூஸ் பண்ணணும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி வந்து ரொம்ப டஃப் ஜாப். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த 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 ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட அந்த ஃபேஸ்லேயே வந்து இந்த டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இதை பொறுத்து தான் அவங்களோட ஃப்யூச்சரே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை இல்லாட்டி ஒரு 12 வயசு குழந்தை வந்து நான் வந்து ஹை ஜம்ப் ஆகணும்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு 18 இயர்ஸில் 20 இயர்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் எரினால அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பொண்ணோட ஹைட் என்னவாக இருக்கும்? இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓடணும்னு ஒரு பையன் ஆப்ட் பண்ணுறான் அப்படின்னாக்கா நேச்சரில் நமக்கு தெரியும் அவனுக்கு லோவர் லிம்ஸ் பெருசாக இருந்தால் தான் லாங் டிஸ்டன்ஸ் ஓட முடியும். அப்போ அட் தி ஏஜ் ஆஃப் 18 அவனோட மெஷர்மெண்ட்ஸ் இதை வந்து எல்லாமே தே ஒர்க் அஸ் அ டீம். வேறு மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஃபிசியாலஜிஸ்ட் இருக்காங்க, டயட்டீஷியன் இருக்காங்க, இவங்க எல்லாம். ஆனால் இந்தியாவில் நமக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னாக்கா மோஸ்ட்லி மோட்டர் குவாலிட்டிஸை வச்சு எந்த கேமுக்கு அவங்க சூட் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் சில கேமுக்கு சில மோட்டர் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த குவாலிட்டிஸை வந்து யார் எக்ஸப்ட் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைங்கள அந்த கேமில் நம்ம போடலான்ற ஒரு ப்ரீ அசம்ஷனில் நம்ம பண்ணலாம். பட் ஹவு ஃபார் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப்ன்றது வந்து அந்த ரன்னில் தான் நமக்கு தெரியும். நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். அதாவது நான் வந்து சைனாவுடைய நேஷ்னல் கோச் கூட நான் ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து வேறு அசோசியேட்டட்னு ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பிடி உஷா பற்றி நல்லா தெரியும் இல்லையா? பிடி உஷா சச் அ கிரேட் அத்லீட். அப்போ அந்த கோச் என்ன சொன்னார்னாக்கா பிடி உஷா வந்து நிறைய ஒலிம்பிக்ஸில் வந்து நிறைய கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்தியன்ஸ் ஸ்பாயில்டர் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ நான் சொன்னேன், ஏன் விச் வே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா யூ டிட் நாட் ஸ்விட்ச் ப்ராப்பர் ஈவெண்ட் ஃபார் ஏர் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பிடி உஷாவுக்கு நீங்கள் சரியான ஒரு ஈவெண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை. உங்கள் கோச்சஸ் எல்லாம் சேர்ந்து கூட நீங்கள் உன்னால் அது பண்ண முடியல. அண்ட் தட் இஸ் வை யூ ஸ்பாயில்டர். நமக்கே தெரியும் பிடி உஷா என்ன பண்ணாங்க, 100 மீட்டர்ஸ் ஓடினாங்க, 200 மீட்டர்ஸ் ஓடினாங்க, கொஞ்ச நாள் கழித்து 100 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸ் பண்ணாங்க, அதுக்கு பிறகு 400 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸ் பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ரீச் பண்ணாங்களே தவிர ப்ரைம் லெவலில் போக முடியல. அதுக்கு அந்த கோச் சொன்ன ரீசன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னாப்பா 100 மீட்டர்ஸும் 100 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் கூட ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஈவெண்ட். பிடி உஷாவுக்கு 100 மீட்டர்ஸா, 100 மீட்டர்ஸ் ஃப்ளாட்டா, 100 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸா, 200 மீட்டர்ஸா, இல்லை 400 மீட்டர்ஸ் ஹர்டில்ஸான்றதை நீங்கள் கரெக்டான ஏஜில் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்கனாக்கா அவங்க எங்கேயோ மேலே போயிருப்பாங்க. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னபடி இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மூவ் பண்ணி குழந்தைங்களுக்கு கரெக்டான அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் செட்டப்பு, அவங்களோட ஃபிசிக்கல் செட்டப் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஈவெண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க ஃபார் ஹைட் போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சார் சொன்னது வந்து ஐடென்டிஃபிகேஷனை கரெக்டாக அடையாளப்படுத்துங்கன்னு. இப்போ எனக்கு இப்போ பாருங்கள், மேடம் அவங்க சொன்னது, தம்பி சொன்னது, அப்புறம் இவங்க அவங்க பொண்ணை வந்து டென்னிஸில் அதே மாதிரி நாட் ஓன்லி டென்னிஸு நிறைய ப்ராசஸில் போய்க்கிறாங்க. அது இதுன்னு போய் அப்படியே இதில் தான் சரி ஓகே புடி இதையாச்சும் ஓடுன்ற மாதிரி இருக்குது. தம்பி சொன்னது வந்து எங்கள் அப்பா வாலிபால் பிளேயரு, அதனால் நானும் அப்படி ஆகிட்டேன். இப்போ இவங்க என்ன, நான் பேஸ்கெட் பால் இது இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது என் பொண்ணு வந்து பேஸ்கெட் பால், இதே எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போனோன்னா வாலிபால். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளுடைய உங்களுடைய ஏரியாவில் இந்த குழந்தைகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது எப்படி வருது? பேரண்ட்டு இருக்கிற அந்த 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 அவங்களுடைய இந்த விளையாட்டு அவங்களுக்கு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதனால வருதா, இல்லை இன்பானாவே அதுவே அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுதா? அது எப்படி, எந்த வயசில் அதை நம்ம ஐடென்டி பண்ண முடியும்? இல்லை, 2 விஷயம் இருக்குது. ஒன் இஸ் ரோல் மாடல்.
அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் விளையாடி இருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கசின்ஸோ யாராவது, அது ஒன்று. இல்லைன்னா கோச்சஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த கோச் அவங்க நல்லா விளையாடுறாங்க, எனக்கு அவங்கள மெனி ஆர் வெரி க்ளோஸ் டு ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஏன்னா அவங்க மார்க்ஸ் எல்லாம் போடுறது இல்லை இல்லைங்களா, ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. எங்கள் அம்மா ஒரு ஃபிசிக்கல் டைரக்டர், அவங்களுக்கு இது வரைக்கும் 35 years இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. சாரி டாக்டர், நீங்க என்ன கேம் விளையாடுவீங்க சொல்லவே இல்லை. அதுக்காக தான் நான் வர அடுத்தது. நான் கேமே விளையாடல. பிசிக்கல் டைரக்டரோட பொண்ணா இருந்து நான் ஒரு 200 மீட்டர்ஸே கஷ்டப்பட்டு ஓடுவேன். பட் மை சிஸ்டர் வாஸ் அ வெரி குட், ஷி வாஸ் அ பேட்மிண்டன் பிளேயர். ஆனால் நான் சுத்தமாக ஸ்போர்ட்ஸுக்கு ஆப்போசிட். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது ரோல் மாடல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். செகண்டுங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஹோவர்ட் கார்ட்னர் சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு 8 types ஆஃப் இன்டெலிஜென்சஸ் இருக்குமா. ஸோ 8 types ஆஃப் இன்டெலிஜென்சஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனல். இப்போ என்னால் முடியும், நான் வந்து பேசிடுவேன். சில பேர் மேத்ஸில் சூப்பராக இருப்பாங்க, சில பேர் பேச்சு போட்டியில் சூப்பர், சில பேர் இந்த பிளான்ஸில் சூப்பராக இருப்பாங்களாமா, சில பேர் பாடி ஸ்மார்ட். இந்த மாதிரி 8 type ஆஃப் இன்டெலிஜென்சஸ் இருக்காமா. அதில் மேக்ஸிமம் ஒருத்தவங்களுக்கு 2 இருக்குமா, 2 or 3 மேக்ஸிமம் அந்த 8ல். அதில் எல்லாருக்குமே பாடி ஸ்மார்ட் வராது. ஐ எம் ஒன் ஆஃப் தெம், ஐ எம் நாட் பாடி ஸ்மார்ட் அந்த மாதிரி. பட் நான் வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சூப்பராக வரணும், சூப்பராக வரலாம் அப்படிங்கிறது இல்லை, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. பட் தே கேன் பிளே. அதுக்கு நம்ம எக்ஸ்போஷர் கொடுக்கணும். இப்போ என் பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட் வைஸாக, இப்போ கிரேட் 1 to 3 ஒரு 3 ஸ்போர்ட்டு தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5 to 6 இன்னொரு 3 ஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டுக்குள்ள ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த டேர்ம் பீரியட்லேயே போட்டுடுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 months பாஸ்கெட் பால், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்டை ஓரளவுக்கு அவங்க டச் பண்ணி வராங்க. ஒரு 4th 5th வரும்போது 9 yearsல பை த ஏஜ் ஆஃப் 9 years யூ வில் ஹாவ் யுவர் ஓன் செல்ஃப் எஸ்டீம். நான் யார், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு உள் மனசில் நமக்கு ஒரு இது ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் பை த டைம் இவங்க சொல்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் 7-8 yearsல நமக்கு மென்டலாக இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும், நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு 9 yearsக்குள்ளே ஒரு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி தே பி ஏபிள் டு டேக் அ டிசிஷன். இது எனக்கு சூட் ஆகுது, இது எனக்கு பிடிக்கும், நான் இதை பண்ணிடுவேன், நான் இதுக்கு எந்த எஃபர்ட்னாலும் போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் ஃபுல்லாக அவங்க வந்து தே வில் பி ஏபிள் டு டூ தியர் பெஸ்ட் விதவுட் ப்ரெஷர். இப்போ அது பேரண்ட் இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா வாலிபால் விளையாடுறாங்க நீ வாலிபால் விளையாடு. நோ, எனக்கு வேணும், நான் பண்ணுறேன், நான் கிளாஸுக்கு போவேன், இதையும் பண்ணுவேன். அதுங்கிறது சைல்டுலேருந்து வரணும். இட்ஸ் ஷுட் பி சைல்ட் சென்ட்ரிக். அதுதான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ ரோல் மாடல் ரொம்ப முக்கியம், கோச்சஸ் ரொம்ப முக்கியம், எக்ஸ்போஷர் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்ஸும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில் எல்லா கேம்ஸும் எக்ஸ்போஸ் பண்ணணும் குழந்தைங்கள, அவங்களுக்கு அது பிடிக்குதோ இல்லையோ. அண்ட் 4வது அந்த 9 yearsக்குள்ளே 8-9 years தான் நார்மலாக அந்த செல்ஃப் சென்ட்ரிக் வரும். அந்த ஸ்டேஜில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எல்லாருக்குமே எல்லாமே வராது. அது நம்ம ஆஸ் அ பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ ஒரு கோச்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம மம்மி உங்களை ஒன்றும் எங்க மம்மி நான் ஃபோர்ஸே பண்ண தெரிஞ்சு போச்சு. சரி இவன் இந்த கேட்டகரியிலேயே இல்லை. என்னோட பிசிக்கல் டைரக்டர் டென்ஷன் ஆயிடுவார். அந்த ஷார்ட் புட் பால், அந்த பால் இப்படி தான் வரும், அப்படியே போக அவரே டென்ஷன், என்னம்மா பண்ற நீ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஜம்ப் அந்த டைம்லலாம் இட் வாஸ் கம்பல்சரி இன் ஸ்கூல். அவங்க எவ்வளோ லோவாக போனாலும் கஷ்டப்பட்டு தான் குதிப்பேன். அதுக்கப்புறம் ஏமா பாஸ் ஆದರೂ பண்ண வேண்டாமா ஒன்று, அப்போ இட் வாஸ் எக்ஸாம் நினைக்கிறேன் when we grew. அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்போல்லாம் நினைப்பேன் நான். பட் அதுக்கு ஆப்போசிட், போத் மை சன்ஸ் பிளே. மை யங்கர் ஒன் சூப்பராக டென்னிஸ் விளையாடுற, பெரியவன் சூப்பராக ஃபுட்பால் விளையாட. ஹஸ்பண்ட் மேபி அவரோட ஜீன்ஸ் வந்துருச்சா என்னன்னு தெரியல, பட் தே பிளே. நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். ஒன் மோர் பாயிண்ட் டு ஆட். மேம் சொன்னதில் ஸ்கூல்ஸில் பிடி பீரியட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான் இருக்குது. எத்தனை கிளாஸ் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட் அதுக்கு செப்பரேட் பண்ண இதில் நிறையா டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு பிடி பீரியட், அந்த ஒரே ஒரு பிடி பீரியடில் அத்தனை பேரும் விளாடணும். அதே மாதிரி வாரத்தில் 2 பிடி பீரியட் தான் அலௌடு. அந்த 2 பிடி பீரியடில் மேக்ஸ் டீச்சர்ஸ் விருப்பப்பட்டால் அந்த பீரியடையும் கடை வாங்கி எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் கேம்ஸ்க்கு வந்து அந்த செக்ஷன் வந்து தனிப்படையாக ஒதுக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நாட் ஆல் ஸ்கூல்ஸ்.
நாட் ஆல் ஸ்கூல்ஸ் டூ தட். என் பையன் இப்போ படிக்கிற ப்ரெசன்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மண்டே ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுட்பால். அவன் ஜாலியாக போவான் ஸ்கூலுக்கு வித் கலர் ட்ரெஸ். மண்டே ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபுட்பால் இன் அ வீக். என் பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க ஸ்கூல் கிரவுண்டு சின்னதாக இருக்கும், பட் அவனுக்கு 4 to 5 classes per week. அவன் சொல்வான், அம்மா இவ்வளோ பீரியட் இருக்கு, ஆனால் எங்களுக்கு விளையாடுறதுக்கு தான் இடம் இல்லை அப்படின்பா. நாட் ஆல் ஸ்கூல்ஸ், நாட் ஆல் சிலபஸஸ் டூ தட். இட் ஆல்சோ அந்த அவங்க அண்ட் ஆல்சோ நம்பர் மேட்டர்ஸ். அவங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அதான் ஒரு கிளாஸ்ல ஒரு 60-80 பேரை நீங்க விடும் போது அது கண்டிப்பா அது கூட வரல. நீங்க சொன்னீங்களே எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை அப்படின்னு. ஓகே, இருக்கு, அதுலயும் நம்பர்ஸ் டிஃபரன்ஸ். நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப. ஆனா அதிகமா மெஜாரிட்டியா பார்த்தோம்னா தம்பி சொல்றதா நிறைய நடக்குது. விளையாட்டை ரொம்ப விளையாட்டா விட்டுறாங்க, அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம அப்படின்றத உண்மை இல்லைன்னு சொல்லு. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது காரணம் என்னென்னா, எத்தனையோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பெஷலைஸ்டான கோச்சஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளார ஸ்போர்ட்ஸ், ஒரு கேம், ஒரு ப்ளே, அந்த விளையாட்டு என்பது என் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பும்போது, எல்லாரும் ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்பும்போது, ஆனால் நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் உங்களை ஒரு விளையாட்டுக்கு அனுப்புறீங்கன்னும் போது ரியலி அப்ரிஷியேட்டபிள். உங்களெல்லாம் பாராட்டணும். இப்போ நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், இந்த ஆட்டிடியூட், இந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? என் குழந்தை விளையாட்டில் போகணும், வளரணும், ஃப்ரம் அதாவது எப்படி கேஜிலேருந்து, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் வரணுன்றதுல என்ன? இப்போ சார் அவர் சொன்னார், மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் ஏன் இல்லை? அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் போய் சேர்த்துனீங்களா, இல்லை உண்மையிலேயே இல்லை என் குழந்தை இதில் வரணும்னு சேர்த்துனீங்களா? சார், இப்போ என் பொண்ணு விளையாண்டது கிடையாது, நானும் விளையாட்டாலும் கிடையாது. மேடம் தான் பிடி பீரியடில் விளையாடுறப்போ நல்லா விளையாடுறப்பல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் நான் சேர்த்துனேன். நல்லா விளையாடுறாங்க. அதான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. 50 குழந்தைகளுக்கும் 2 குழந்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிப்பட்ட குழந்தைகள் எங்கள் குழந்தை, இவங்க குழந்தை ஒன்று. அதனால் டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சதை பெற்றோர் நாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம உறுதுணையாக இருக்கணும். இது முழுக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான். இது இல்லைன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் தான். அது கண்டினியூ ஆகணும்னா அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலைன்னா இட் டசன்ட் ஒர்க். நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஈவெண்ட்டில் அவன் பெஸ்ட்டாக இருக்கான்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆனால் தான் அதுக்கு ஒரு இது. கோச்சை கேட்கல சார், நான் பேரண்ட்டை கேட்குறேன். இந்த கேள்வி நானும் சொல்றேன். நீங்களும் பேரண்டா சொல்றீங்க, அப்ப பேரண்டா பேசுங்க. டீச்சர் பேரண்ட், நீங்க பேரண்டா பேசுங்க. இப்ப நான் பேசுறதா தான் இப்ப நான் பேரண்டா பேசணும். நான் பேரண்டா கேட்குறேன். நான் பேரண்டா நீங்க உண்மையிலேயே அந்த ஆசை இருக்குதா இந்த அந்த குழந்தை? இப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டனால உட்காந்துருக்கீங்க இல்லைங்களா? இல்லைன்னு வச்சுங்களா, விளையாட்டான் ஆளப்பற விளையாட்டது படி போய் முதல்ல அப்படின்னு சொல்ற ஆட்கள் மத்தியில் நீங்க பேரண்டா பேசுறீங்க. சொல்லுங்க, பேரண்டா பேசுறீங்க. 2 டிஃப்ரென்ஸ் எனக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணேன். நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணுன்னு நான் டிசைட் பண்ணேன். நாலேஜ் கேதர் பண்ணிடலாம், மென்டல் ஹெல்த் லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னா, எண்டோர்ஃபின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் இருக்குது பாடியில். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த எபிலிட்டி இது பண்ணுறப்ப ஹாப்பி கெமிக்கல்னு வாங்க. அந்த கெமிக்கல் பை டிஃபால்ட்டாக நீங்கள் விளாட்றப்ப உங்கள் குழந்தைக்குள்ளே இதாகுது. ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கவே இருக்காது நீங்கள் விளாட்றப்ப. அது எதுவுமே அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாத்தையும் கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் கொண்டு வரேன்னா, இப்போ அறிவு படிக்கிறப்ப அவன் நாலேஜ் கேதர் பண்ணிட்டே இருக்கான், உட்காந்து படிச்சுட்டே இருக்கான். அவனோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக கம்மி பண்ணிட்டு வருது. ஸோ அப்போ மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சார்ந்து தான் இருக்கணும். அதை பண்ணாதான் இது எல்லாமே சரியாகும் அப்படின்றதுக்காக தான் பசங்களை இதில் போடுறது. நீங்கள் அதனால தான் உங்கள் குழந்தை இது பண்ணுறீங்க. ஆமாம், அதில் உள்ள நுழைக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வேறு யாராவது இல்லைங்க சொன்னாங்க அப்படின்னால எனக்கு கோச்சு பிடிக்குங்க. பேரண்டாக சொல்கிறேங்க. வெரி குட், சொல்லுங்கள். பெருசாக அவனோட மென்டல் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வேறு தப்பான பாதைக்கெல்லாம் போக மாட்டான். அப்படி அவனோட உடம்பு நல்ல ஹெல்த்தாக பார்த்துக்கணும். வேறு எதுக்குமே ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்க வேறு எந்த இதுக்குமே போக மாட்டாங்க. தன்னோட உடம்புக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உடம்ப கட்டுக்கோப்பா தப்பான இதுக்கெல்லாம் எதுக்குமே போக மாட்டான். நீங்க அந்த மைண்ட் செட். ஆமாங்க, அவன் ஸ்கில் ஆகலன்றதெல்லாம் அடுத்தது. உடம்பு மேலே அக்கறை அதிகமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு வேலி போட்டு வைக்கிறீங்க. இப்போ செஞ்சீங்கடா தம்பி அப்படி சொல்றீங்க. பிரதர் சொல்லுங்க பிரதர்.
ஒரு கார்டியனாக பேசுகிறேன். நீங்கள் பேசலாம், நீங்கள் பேசுங்க, நீங்கள் கேர்டேக்கர் பேசுங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என் குடும்பத்தில் யாருமே ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படித்தது எல்லாமே மதுரை சென்ட் மேரிஸில் படித்தேன். ஸோ அவங்க ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஒரு பிளேயர் தான், பட்டு விளையாட வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு கிட்டு வாங்கி கூட என் குடும்பத்தில் சப்போர்ட் பண்ண முடியலை அவங்களால. அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பெருசாக காட்டலை. விளையாட போவேன்னு நானும் அந்த விடுதலையே இருந்து விளையாட போயிட்டேன். பசங்களும் வாடா விளையாட கூப்பிடுவாங்க. கிட்ட கடை வாங்கி தான் விளையாடக்கூடிய நிலைமை எனக்கு. ஸோ ஜோனல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலாம் போகும்போது கடன் கூட கொடுக்க மாட்டானுங்க பசங்க. ஏன்னா மற்ற பசங்களுக்குலாம் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ஜூஸ் பாயா ஜெர்சி பாயா இருந்து ஜூஸ் கொடுத்த நிலைமை தான் எனக்கு. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கூப்பிட்டு போவாங்க, எதுக்கு இடைவெளிக்கு. அப்படி தான் நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாதிரி நான் உள்ளே வந்த பிறகு மாணவருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்போடு சேர்த்து இந்த நிலைமையெல்லாம் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுக்குற ஒரு ஆசை. ஸோ இப்போ மாணவர்களுக்கு ஈக்குவலாக வெளியே அவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதே ஈக்குவல் 1% கம்மியாக இல்லாமல் அதே அதிகப்படியான வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பானது கொடுக்கப்படணும், 1% குறையக்கூடாது. ஸோ அதான் என்னுடைய மனசில் இருக்குது. இப்போ அந்த மாணவர்களுக்கு ஃபுல் % மோர் என்னோடய வாழ்க்கை அனுபவத்தில் இருக்குது. வாய்ப்பு கிடைக்காதனால ஒரு இதோடு இருக்கேன். வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்களுக்கு இருக்கும். ஸோ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில் நான் மாணவர்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வெரி குட். டாக்டர், தம்பி ஏதோ சொன்னார், ஏதோ லாஃபிங், என்னப்பா அது, ஸ்மைலிங், ஹாப்பி என்டார்ஃபின்ஸ். ஆமாம், அது என்னமோ சொன்னார். அது உங்கள் டேர்ம், அது எங்களுக்கு அது விளக்கமாக தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம விளையாடும் போது நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கும். இப்போ உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கும். இப்போ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கோவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹார்மோன் சுரக்கும். நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு ஹார்மோன். ஸோ நம்ம விளையாடும் போது என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 20 நிமிஷம் விளையாடினா 12 மணி நேரம் for 12 hours அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிறது உங்கள் பாடியிலேயும் உங்கள் மைண்டில் இருக்குமா. அதை உங்களை ஹாப்பியாக வச்சுருக்குமா, சந்தோஷமாக வச்சுருக்குமா. ஸோ அந்த ஹாப்பி கொடுக்கறதுங்கிறது அந்த ஹார்மோன் விளையாடும் போது, தட் இஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் விளையாடினா கூட அந்த ஹார்மோனுங்கிறது அவ்வளோ சுரக்குமா. ஸோ உங்களுக்கு டென்ஷனோ கோவமோ, இப்போ ஐயோ அது பண்ணி கொடுக்கலையே, இது பண்ணலையே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தோணாது. அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பம், ஒரு ஹர்ட் ஆனால் கூட உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியாது விளையாடினீங்கன்னா. ஸோ அதனால நிறைய டைம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்பெஷலி நம்ம பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அன்பில்லத்தில் நம்ம பசங்க, அன்பில்லம்ங்கிறது இட்ஸ் அன் ஆர்ஃபனேஜ் ஹோம். ஆர்ஃபனேஜ் ஹோமில் நம்ம பசங்கங்கிறது ரொம்ப கஷ்டமான பேக்ரவுண்ட். அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தர் இருக்கலாம், பிரச்சனையோடு. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். அந்த பசங்களுக்கு நம்ம விளையாட்டுங்கிறது ரொம்ப ப்ரைம், வி கிவ் இட் அ ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த விளையாடும் போது அவங்களோட அந்த ஒரு துன்பங்கள், அவங்க கஷ்டங்கள், அவங்களோட நிறைய பிரச்சனைகள்ங்கிறது அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். அப்படி தெரிஞ்சாலும் கூட அது அவங்களுக்கு ரொம்ப அவங்க டெய்லி லைஃப்பில் எஃபெக்ட் ஆகாது. ஸோ இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் யுவர் ஹாப்பி ஹார்மோன்ஸ். உங்களோட பிரெயினோட ஒரு மெயின்டெனன்ஸ், ஹாப்பினஸ் மெயின்டெனன்ஸை கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் ஃபார் ஷுவர். நேயர்களே, விளையாட்டு, இந்த விளையாட்டினுடைய மகத்துவம், மாண்பு, இதனுடைய தேவை, இது குழந்தைகளுடைய முழுமையான உடல் மற்றும் உள்ள வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பெரிதும் காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இது முடியல, இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு. அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பேச போகிறோம். காண காத்திருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா விளையாட்டை எடுத்துக்காதீங்க. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.